வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஓடிடியில் வந்திருக்கேன். 2 தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த 2 படமே சூப்பராக இருக்கும். 2 படத்தில் ட்விஸ்ட்டு சும்மா வச்சு செஞ்சுருப்பாங்க. என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி எதிரே பார்த்துருக்க மாட்டோம். அதுவும் ஒரு மலையாள படத்தில் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம எதிரே பார்க்க முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு சின்ன குழு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் ஒரு படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, ஒரு படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. என்ன படம் எந்த ஓடிடியில் இருக்குது, இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முத நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கதையும் படம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் யுவர் டெட் பாடி அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஆனால் படம் வந்து செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கணவன் மனைவி லிசா அப்புறம் டேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட சரி ஓகே, நம்ம ஒரு வீக்கெண்டில் வந்து தனியாக போய் நம்ம எப்பயும் போல கெஸ்ட் ஹவுஸில் போய் பேசி தீர்த்துக்கலாம், ஜாலியாக சில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் கணவன் ஒன்று நினைப்பாப்புல, மனைவி ஒன்று நினைப்பாப்புல. என்னடா பேசுறது தான்டா வந்தீங்க, இங்கே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் பண்ணுற காரியமாடா இது அப்படிங்கிறது அங்கே ஆரம்பிக்கிற ட்விஸ்ட்டு. படம் முடிகிற அளவுக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டுன்னு சொல்லி இந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன கதையே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா கதையே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2 பேர் போய் ஜாலியாக பேசுறதுக்காக போகிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற மனக்கசப்புக்குள்ளே பேசி தீர்த்துக்கலான்னு போய் உட்கார்ற இடத்துல அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அதுக்கடுத்து இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தர்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி மாற்றி ட்விஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லிசான்ற கேரக்டர் நடிச்சிருக்கிறவங்களோட நடிப்பு செம்மையாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து படம் வந்து அப்படியே கொஞ்சம் டார்க் காமெடி சைடுக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில இடத்துல சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணவும் செய்யலாம். அதே மாதிரி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மிரட்டியிருப்பாங்க. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியோடலாம் இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் கிடையாது. ஆனால் படம் சூப்பரான படம். அமேசான் பிரைமில் இருக்குது. படத்தோட பேர் ஓவர் யுவர் டெட் பாடி அப்படிங்கிறது. தமிழ் டப்பிங்கில் இந்த படம் வந்துச்சு அப்படின்னா நிறையா பேர் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு சூப்பரான படம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட்டிங் வந்து 5க்கு 3 கொடுப்பேன். படம் சூப்பராக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சுன்னா அமேசான் பிரைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் ஒரு மலையாள படம். படத்தில் ட்விஸ்ட்டு மிரட்டி விட்டுருப்பாங்க. படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த படத்தோட டீட்டெயிலாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன நெருடலான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்னும் எத்தனை நாளைக்கு தயா தமிழங்களே வில்லை அப்படிங்கிற மாதிரியே காமிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தவிர்த்திருக்கலாம். ஸ்டீரியோ டைப்பை என்னைக்கு தான் உடைக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு கேஸுமே பதிவாகாது. அப்படி இருக்கிற ஸ்டேஷனுக்கு புதுசாக ஜாயின் பண்ண போகிற ஒரு எஸ்ஐ, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. அவர் அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனில் பல கம்ப்ளைண்ட்டுகள் வந்து குமியுது. ஒரு சைடு கொலை நடக்குது. அந்த கொலையை விசாரிக்க போகிறாப்புல அங்கிட்டு கொலை நடக்குது. கொலை யாரா பண்ணான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவும் அடுத்தடுத்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ யார் கொலை பண்ணா, அந்த கொலையாரவங்க எல்லாம் யார், எந்த ஊருக்காரங்க, இவங்களை ஏன் இங்கே கொலை பண்ணி போட்டிருக்காங்க, இப்போ இந்த கொள்ளையடிச்சவங்க யார் அப்படின்றத விசாரித்து எப்படி உண்மையான கல்பிட்டை கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆள் அவர் எப்படி அந்த டீமை ஹேண்டில் பண்ணுறாப்புல அப்படிங்கிற காமிச்ச விதம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் போகும். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்குமே கொடுக்கும். இந்த படத்தோட முக்கிய ஹைலைட்டே வந்து கடைசி ஒரு 20 நிமிஷம் படத்தை பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. 20 நிமிஷம் செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த படத்தோட ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட்டு. இந்த ட்விஸ்ட்டை எவன் கண்டுபிடிக்கிறான்னா அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்றான்னு கொடுக்குற அளவுக்கு அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த மொத்த படமேவும். படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அடுத்த செகண்ட் ஹாஃபில் வந்து அதே இன்வெஸ்டிகேஷனை திருப்பி எந்த இடத்துல நின்றுச்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி ஒரு ட்விஸ்ட்டோட தான் இந்த படம் முடிஞ்சிருக்கும். ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர் படம். அந்த ட்விஸ்ட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. பட் ஆனால் ஸ்லோவாக போகும் படம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 5க்கு 3 கொடுப்பேன். படம் ஒரு டீசெண்டான த்ரில்லர் படம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துலையுமே வல்கரான மூமெண்ட் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த கொலைகள் நடந்த விஷயங்களில் காமிக்கிறப்போ மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன படம் வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா 18 வயசு மேலே உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்ஷன்ஸ் காட்சிகள் நல்லா இருந்தாலுமே அந்த காமிக்கிற விதங்கள் வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். இந்த செகண்ட் சொன்ன திரிதம் படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஓவர் யுவர் டெட் பாடி அப்படிங்கிற படம் அமேசான் பிரைம்லையும்,
திரிதம் அப்படிங்கிற படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இந்த 2 படத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்லை இனிமேல் தான் பார்க்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா 2 படத்தையும் தாராளமா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கதையும் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.